ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டனா தெரில, அது தாண்டனா அதுக்கப்புறம் ஓகே ஆகிடும். இந்த மிரர் போட்டதால் லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது, ஸ்டேரிங் வைப்ரேஷன் தெரியுது. இன்னும் க்ளவுஸ் போடாமல் ஓட்டினா நல்லாவே தெரியுது. ஆனால் வைப்ரேஷனாக ரொம்பலாம் கிடையாது, அது மைன்யூட்டாக. எனக்கு இந்த வண்டி ஓட்டி ஓட்டி பழக்கனால எனக்கு தெரியுது டிஃப்ரெண்ட்டு லைட்டாக. ஏன்னா அந்த பார் அண்ட் வெயிட் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இதில் வெயிட் கிடையாதுல்ல, மிரரோட வெயிட் இருக்குது. ஆனால் அது போட்டால் தான் வைப்ரேஷன் வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அது மோஸ்ட்டாக அதுக்கு தான் வந்து தராங்களே அது. இது வேறு சேரு வேறு அடிக்கும் வேறு பின்னாடி, அதனாலே பொறுமையாக தான் போகணும் வேறு சேத்துலலாம். வண்டியிலேயே அச்சுக்கும், இவர் மேலே இவரே அச்சுப்பார். யார் கழுவுது, நம்ம தான் கழுவணும். ஆனால் இவ்வளோ நல்லா போடுறேன் வீடியோ, எதனா ஒரு வீடியோ கூட ஒரு 10K கிட்ட தாண்டவே இல்லை. ஒரு 5-4 அவ்வளோதான் தாண்டி இருக்காது, ஏன்னே தெரில. இது புஷ் பண்ணவே மாட்டுது யூடியூப் வேறு. அது எதனா கான்ட்ரவர்சியாக போட்டால் தான் கேட்குது, இல்லை ஃபேக்காக எதனா பண்ண சொல்லுது, ஃபேக்காக எதனா தம்ப்நெயில் இருக்க சொல்லுது. எதனா ஃபேக்காக வந்து ஒரு மாதிரி ஸ்டோரி மாரி க்ரியேட் பண்ணி ஆக்ட் பண்ண சொல்லுது. ஜனங்களும் அதுக்கேற்ற அந்த மாதிரி தான் இருக்காங்க. எதனா கான்ட்ரவர்சியாக எதனா ஒன்று இருந்தால் மட்டும்தான் பார்க்குறான் மாதிரி இருக்காங்க மென்டாலிட்டி. ஸோ அதனாலே இது வந்து அந்த மாதிரி தான் கேட்குது. ஆனால் என்ன நடந்தாலும் நான் அப்படிலாம் போடவே மாட்டேன். எதுக்கு அப்படிலாம் போட்டுக்கின்னு அதனால் வியூ போடணும், அது ஒரிஜினாலிட்டியே கிடையாது. அதில் என்ன ஒரிஜினாலிட்டி இருக்குது நம்மளுக்குன்னு? எல்லாரும் பண்ணுற மாதிரி நீயும் வந்து ஒரு பொய் சொல்லின்னு இது பண்ணின்னு இருக்க போகிற. ஒரிஜினாலிட்டிக்காக வியூ போச்சா என்ன ஆச்சுன்றதே இல்லைல்ல. ஸோ அதுதான் அங்கே பிரச்சனையே. நானும் ரொம்ப நாளாக பார்த்துன்னு தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் அதான் எவனா போகிறத ஓப்பன் பார்த்தா எதனா சண்டை கிண்டை போட்டிருப்பானுங்க, இல்லை கான்ட்ரவர்சி எதனா பண்ணியிருப்பானுங்க, இல்லை தமிழ் இடவரமாக வச்சுருப்பானுங்க, அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பானுங்க. அதனால போயிருக்கோம். அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? வெறுப்பு அதெல்லாம். அப்போ இது அந்த மாதிரி எதிர்பார்க்குற ஆளுங்களாச்சும் புஷ் பண்ணணும்ல. இது அதுவும் பண்ணாது. இது சரியானது தானா அந்த யூடியூப்பு? இந்த மாதிரி பண்ணுற ஆளுங்களையே கும்பல் சேர்க்குது இது. ஸோ அவனை பார்த்து இன்னொருத்தன், அவனை பார்த்து இன்னொருத்தன், அவனை பார்த்து இன்னொருத்தன் தான் அப்படியே மாறினே இருக்கானுங்க ரியாலிட்டியை விட்டு. இவனை வேறு ஆளை காணும். உரியடி பத்தல வருமே அந்த தாபா மாதிரி ஏலகிரியில் வேற மாற்றவங்கெல்லாம் கரடி பிடிச்சி கச்சின்னு இருக்குதான். கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி நியூஸ் வேறு பார்த்தா வேறு. சிகரெட் வச்சுன்னா ஓட்டுன்னு போகிறாரு போல இருக்குது, யாருன்னு தெரியலையே. ஒரே சிகரெட் வாசனை, நாத்தம் வாசனை இல்லை. இன்னும் ஆழமாக இருக்குமா இல்லை மேலாக தான் இருக்கா? எப்படியாச்சும் உனக்கு பிரேக்கு. நான் வேற இன்னொன்று என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம இந்த வண்டியை வச்சுன்னு ட்ரிப்பு போனால் ரோடு நல்லா இருக்கா, மலை மேலே ஓட்ட முடியுமா, அப்படி இப்படின்னு ஆஃப் ரோடெலாம் ஓட்ட முடியாது. ஸோ அதனால் ஒரு ஆஃப் ரோட் பைக் எதனா ஒன்று கம்மியாக வாங்கிட்டு இதை வந்து சண்டே ரைடோ இல்லை பக்கத்தில் எங்கன்னா போகிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ பட்ஜெட்டில் பார்த்தா இம்பல்ஸா எக்ஸ்பல்ஸா ஹீரோ அது வந்து நல்லா இருக்க மாதிரி தோணுது. நல்லா ஆஃப் ரோடு சேத்துல மண்ணில் எல்லாம் ஓட்டலாம். அது யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அந்த வண்டி.
ஸோ ரேட்டும் கம்மி தான் வேறு மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் என்ன சிசி தான் வந்து 210 சிசி, அது தாங்குமான்னு தெரில, அது எப்படி இருக்குன்னு தெரில, வச்சுருக்கிறவங்க கேட்டால் தான் தெரியும். ஸோ அது ஐடியா பண்ணியிருக்கேன், ஆனால் அது எப்படின்னு தெரில, அது யோசிக்கணும் அதை பற்றி. அது எவ்வளோ மைலேஜ் தரும், அது என்ன மாதிரி. ஸோ இது 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 எத்தனை எல்லா இடத்துக்கும் போக முடியல, அதனால் ஆஃப் ரோட்டில் கூட ஓட்டலாம்ல, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாம். ஸோ அதுக்கு தான் பார்க்குறேன். ஸோ இந்த வண்டியை தவிர்த்து எனக்கு சிட்டியில் ஓட்டுறதுக்கும் பைக்கு சரியில்லை. R15 இருக்குது, அது ரொம்ப பழசாயிடுச்சு வேறு. அதையே வந்து நான் இன்னமும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஏன் இது கூட வாங்காமல் இருக்கேன்னா, வீட்டுக்கிட்ட பார்க்கிங்கும் இல்லை வேறு. அது இதுக்கே வந்து கஷ்டப்பட்டு தான் நிறுத்திட்டேன் பார்க்கிங்க்கு, அது பயந்து தான் நிற்பேன். அதனாலே இது எடுக்கிறதே இல்லை, இந்த வண்டியவே திரும்பி எடுத்து விட்றதுக்கே வெறுப்பாக இருக்கும். அதுதான் நான் யோசித்து பார்த்தா வாங்கினா ஓகேவா, ஒர்த்தா, என்ன ஏதுன்னு பார்க்கணும். அது யாருன்னா வச்சுருந்தா சொல்லுங்கள், ஐடியா தான் பார்க்கலாம். ஐடியா இருக்கணும், அதுக்கப்புறம் காசு இருக்கணும், அதெல்லாம் பார்க்கணும்ல. நல்லா யோசித்து பார்த்து முடிவு பண்ணலாம். ஆடா தொட்டி கட்டி வச்சுக்கிறீங்க, நாய் தண்ணி குடிக்கிறதுக்கா? டப்பார்னு இண்டிகேட்டர் போட்டுறது எப்போ கஷ்டம், முட்டி இருப்பான் வண்டியில். நீ வண்டியில் டப்புன்னு இண்டிகேட்டர் போட்டால் நான் என்ன பண்ண முடியும்? கேட்டால் இண்டிகேட்டர் போட்டான்னு வாங்க பொழுது, இண்டிகேட்டர் போட்டால் நீங்கள் தான் பார்க்கல அப்படின்றவங்க பொழுது. நீ சடனாக இண்டிகேட்டர் போட்டால் எனக்கு எப்படி தெரியும்? முன்னாடி போகிறான் அவனா, ஆனால் அவன் பிளாக் கலர் ஹெல்மெட்டில் போட்டிருந்தான். இந்த ரோட்டில் மட்டும் ஏன் ஏடாவிடமாக ஓட்டுறான்னு தெரில. ரோடு வேறு ரொம்ப பெருசு வேறு, ஸ்லோவாலாம் போகிறதே கிடையாது அவனுமே. இந்த சர்வீஸ் ரோடில் ஒருத்தன் அவ்வளோ ஸ்பீடு போகான். கண்டிப்பாக போகும், இந்த ரூட்டில் வரவே மாட்டேன். வேறு ரூட் எதனா ரூட்டு பார்த்தா போயிடணும். டிராஃபிக்காக இருக்கு. தாத்தா ஒன்வேல பிரிச்சுட்டு வராப்பல. சைலன்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காப்பல. தண்ணி கலரு எடுத்து வெளியே விட்டுனுங்கிறான்லா. இதெல்லாம் ஹெவி ரெயின் தான் போட்டு வந்தது நியூஸில். 2 நாள் 3 நாளாக வேலூர் வாணியம்பாடி அதனால் செம்ம மழை அப்படின்னு தான் போட்டு வந்தது. வேலூர் கிட்டே போகும்போது தான் தெரியும் மழை எப்படி பெய்யுதுன்னு. தெரிஞ்சு மழையினால் தான் டிராஃபிக்னு நினைக்கிறேன். இந்த மழையில் வண்டியெல்லாம் ரஷ் ஃபார்ம் ஆகிருந்தது பயங்கரமாக. அதில் தான் பார்த்தேனே நான் அதை, சரி லூப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால் ரஷ்டாக இருந்தது. அப்புறம் தேய்ச்சி கீச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லூப் பண்ணனே. லூப் பண்ணுறது கூட தலைவலி. என் தெருவில் பேடாக் போட்டு தான் பண்ணோம். அவனோட பேடாக்கு எனக்கு பத்தாது வேறு, சின்னது வேறு. அது போட்டால் தெரு ஃபுல்லாக மறைச்சிக்கும் வேறு வண்டி.
ஒரு 100 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் வந்துருக்கிறோம். இன்னும் வந்து 40 கிலோமீட்டர் ஓட்டா போயிட்டு 40 35 கிட்ட போயிட்டு 100 ரவுண்டு பண்ணிட்டு டீக்கு எதனா குடிச்சிட்டு போக வேண்டியதான். இன்னும் 165 என்ன கிலோமீட்டர் இருக்குது. ஸோ மலை எத்தனை கிலோமீட்டர் தெரில. மலை சின்னதுன்னு தான் நினைக்கிறேன். நான் போனது கிடையாது, இதுதான் எனக்கே ஃபஸ்ட் டைமு. அதனால தான் நானும் சரி வரேன்னு சொல்லிட்டேன். சரி அதையும் எதுக்கு விட்டு வைக்கணும், அதையும் பார்த்துலான்னு. ஏன்னா முதல்ல நாங்கள் வந்து பைக் ட்ரிப்பு ரைடுன்னு பிளான் பண்ணும்போது ஏலகிரி இன்னும் பிளான் பண்ணுமே. அதுக்கப்புறமா தான் ஏலகிரியில் ஒன்றுமே இருக்காது, வெயில் வேறு. நாங்கள் போந்து செப்டம்பர் அந்த ரேஞ்சில் பிளான் பண்ணும்போது, அதனால தான் நாங்கள் ஏற்காடே போனோம். சரி ஏற்காடு போகலான்னு. ஆனால் ஏற்காடு மலையிலேருந்து கீழே இறங்கணும். ஏற்காடில் செம்ம குளிர். ஏற்காடு மலையிலேருந்து கீழே இறங்கணும், சரியான வெயில். அப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது, க்ளவுஸ் கிடையாது, ஜாக்கெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அடித்த வெயிலில் கையில் தோலே உறிஞ்சிச்சு எனக்கு. அந்த வெயில் சரியான வெயில். ஒரு வாரம் கிட்ட எனக்கு இந்த இடத்துலலாம் மேலே ஃபுல்லாக தோல் உறிஞ்சுது. அது வேறு, கை வேறு வலிக்கும் வேறு, ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது க்ளவ் இல்லாமல். க்ளவ் போட்டால் தான் லைட்டாக இருக்கும். நானே இப்போது தீபாவளி ஆஃபர் போட்டிருந்தான், க்ளவ் ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன். எங்கே நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது நம்மளுக்கு இன்னொரு பிளான் பண்ணுது, இன்னொரு செலவை தள்ளி ஏற்றி விட்டுது. அதனாலே அவசரப்படாமல் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். அது வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காசு இல்லைன்னா திரும்பி அடுத்த மந்த்து வர வரைக்குமே திண்டாடணும். இந்த பிரிட்ஜாக வருமே, இன்னும் அந்த அவ்வளோ தூரத்துக்கு வரலையா நான். அந்த பிரிட்ஜெலாம் பயங்கரமாக இருக்கும். அது இதுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஐயோ மறந்துட்டேனே. அதுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜு சூப்பராக இருக்கும். நாங்கள் ஏற்காடு போயிட்டு வரும்போதும் அந்த பிரிட்ஜுக்காக தான் வந்தோம். அந்த பிரிட்ஜு நல்லாயிருக்கும், நல்ல லென்த்தாக இருக்கும் வேறு. அது புதுசாக கட்டின பிரிட்ஜுன்னு தான் நினைக்கிறேன். அவர் வரணும் போகிறாரு, நிம்மதியாக போகிறாரு. வண்டி வரதெல்லாம் பார்க்கல. ரோடு பயங்கரமாக இருக்குது, ரோடும் கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன, எல்லோரும் ஏடா கூடமாக ஓட்டுறாங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. கார்லாம் பறக்குது. காலையில் வந்திருந்தோன்னா கரெக்டாக வந்திருக்கும், யாரும் வந்துருக்க மாட்டாங்க, நம்ம பாட்டுன்னு போயிருக்கலாம். அந்த ஏடாகாமல் தான் ஓட்டுறாங்க, எல்லாம் ரிஸ்க்காக தான் ஓட்டுறாங்க. பொறுமையாக போகலாம். தூசி, கை கால் எல்லா இதுலேயும் தூசி. ஃபுல்லாக பிரிட்ஜு தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது பிரிட்ஜு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு எதனா டீ எதனா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனா கரெக்டாக இருக்கும். வந்துட்டோம் 100 கிலோமீட்டர். பொறுமையாக தான் போயின்னு இருக்கேன், அதனால் டைம் ஆகுது தான். இப்போ தான் 100 கிலோமீட்டர் ஆகிக்குது. இப்போ தான் இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது. 100 கிலோமீட்டரே வந்ததே தெரில. ஸ்டார்டிங்கில் தான் அந்த டிராஃபிக்னால தான் ஒரு மாதிரி வெறுப்பாச்சு. இப்போ ஒன்றும் தெரில. காற்று தான் ஹெவியாக அச்சு தள்ளுது.
மோஸ்ட் ஸ்பீட்லாம் கூட ஓட்டல, 100 110 அதில் தான் மெயின்டைன் பண்ணுறேனே. ஒன்றும் ஆளை காணோம். வட்டம் பொறுமையாக வட்டம், பரவாயில்ல. டிக்கெட்டில் போயிட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணா போகிறதா இருந்தால் பார்த்துட்டு கூகுளில் போய் பார்த்துட்டு இருந்தால் போட்டு போயிடலாம். போகும்போது திடீர்னு கேட்டாங்கன்னா வேலைக்கு ஆகாது. மலையில் நீங்கள்டா அவ்வளோ கிட்ட வந்து போகிற, எங்கே வந்து கட் அடிச்சுட்டு போகிறான் வரேன் பைத்தியக்காரன். நானே உரமாக போயின்னு இருக்கேன். டிஃபனே சாப்பிடுவோமா இல்லை வந்து போயிடுவோமா? இதுக்கப்புறம் தான் டிஃபனு. மணி 12 போகுது, லஞ்சு தான் டேரெக்டா. பொறுமையாக தான் ஓட்டுறேன். மைலேஜ் எவ்வளோ தரான்னு பார்க்கலாம். பையன் மைலேஜ் இல்லை, எவ்வளோ பெட்ரோல் குடிக்கிறான்னு பார்க்கலாம். ஒரு கிம்பல் ஒன்று வாங்கணும் வீடியோ எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த அளவு வந்து ஸ்லோவாக எடுக்க முடியல நம்மளால். இங்கே வேறு எதுனா ஒட்டணும் வேறு. இந்த சாவியோட இது கீச்சன் வந்து காற்றுல பட்டு 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 கோடு கூட ஆயிடுச்சு வேறு. தெரியுதா தெரில, கோடு கூட ஆயிடுச்சு. நான் காட்டுறேன் வண்டி நிற்கும் போது. வண்டி சேத்துல உளுந்து எழுத பண்ணி மாதிரி இது ஃபுல்லாக சேரு. இங்கெல்லாம் மழையே காணோம். இங்கே முடிஞ்சிச்சோ. மரீனா காஃபே. ரோடு க்ளீனாக இருக்குது. இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குது. டோல் இருக்கிறதுனால நல்லா இருக்கு போல இருக்கு. இந்த காற்றுல நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டால் மட்டும்தான், அது போட்டே காற்று அடிக்கும். ஓடாமலாம் ஓட்டினா அவ்வளோதான், இதெல்லாம் காற்று சத்தம் மட்டும் தான் கேட்கும். பயங்கரமாக இருக்கு. இப்படியே இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். வெயில் வந்து தெரிஞ்சிச்சு. பாரு எப்படி எத்தாரு ரைட்டு. பிரேக்கிங்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த வண்டியில். ஆனால் இந்த வண்டியில் சூப்பர் பைக்குன்னு போனாலே பிரேக் வந்து பயங்கரமாக தான் இருக்கும். இன்னும் இன்ஜின் பிரேக்கிங் பண்ண கற்றுக்குன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன தான் நீ இன்ஜின் பிரேக்கிங் பண்ணாலும் பிரேக் வந்து பைட்டு சூப்பராக இருந்தாலுமே ஓரளவுக்கு தான். ஓரளவுக்கு மேலே ஸ்பீடு போனாலாம் சான்ஸே கிடையாது நிற்கிறதுக்கு. நிற்கவே நிற்காது. நான் அதனாலே ஓரளவுக்கு ஸ்பீடு ஓகே அப்படின்றதுக்கு மேலே ஏற்றவே தோணாது. இது அது மேலே போக மாட்டேன். அது தெரியும் அந்த ரோடோட கண்டிஷனு, இங்கே யாருனா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றதுக்காக அது தோண ஆரம்பிச்சால அதுக்கு மேலே ஏற்ற மாட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே நிறுத்தவே முடியாது ஃபஸ்ட்டு. அது வேற ஒன்று இருக்கு. குறுக்க யாருனா ஓடிவிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் 100ல் போயின்னு இருக்கீங்கன்னா பிரேக் அடிச்சு கீர் கட் பண்ணி அது இது எல்லாம் பண்ணி ஒரு கண்ட்ரோலுக்கு எத்தனை வரலாம். இதுவே ஒரு 180 200 போனால் சான்ஸே கிடையாது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும் போது வண்டி வந்து 200லேருந்து 100 வேணால் வரும். ஆனால் 100 கீழே கம்மி பண்ண முடியாது. இடிக்க பார்த்துனே வந்துட்டாரு. நான் பாட்டுன்னு வந்துன்னு இருக்கேன். நானே 100ல் தான் ஓட்டுன்னு இருக்கேன். ஒன்றும் ஆளை காணோம். பொறுமையாக வரட்டும், பரவாயில்ல. டிஸ்டன்ஸ் ரொம்ப ஆகிட போட்டுன்னு தான் பார்க்குறேன். ரோடு கிராஸ் பண்ணால் டக்குன்னு கிராஸ் பண்ணணும். ஃபோனு பேசின்னு நோண்டிக்கின்னு. நான் நாயா ஏதோ துணி இருக்குது. வேலூர் 25 கிலோமீட்டரு.
ஸோ அந்த பிரிட்ஜு கீழே போனால் ராணிப்பேட்டை வந்துடும். இந்த 25 கிலோமீட்டர் ரொம்ப வில்லேஜாக வரும்னு நினைக்கிறேன். வில்லேஜாவா இல்லை ஊருக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். 25 கிலோமீட்ரு. இதெல்லாம் புதுசாக கட்டிருக்காங்க பிரிட்ஜு. நிற்கலாமா வர வரைக்கும்? ஆனால் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, வாணியம்பாடி தாண்டி ஏலகிரி வருமா, ஏலகிரிக்கு அப்புறம் வாணியம்பாடி வருமா அந்த இடத்துல? திருப்பத்தூர் தாண்டி தான் வாணியம்பாடி ஏலகிரி வரும், ஏலகிரி தாண்டி வாணியம்பாடி வரும்னு நினைக்கிறேன். ஏலகிரி தான் கிருஷ்ணகிரியா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. வேற ஏலகிரி கிருஷ்ணகிரி ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். நாய் எப்படி கிடக்குது பா, வெடிச்சிரும் போல இருக்குது. நாய் செத்து உப்பி கிடக்குது. இந்த ஒரு காரில் ஒட்டியிருக்கார்ல பில்லா, அந்த பில்லாவோட டிசைனு அதெல்லாம் அந்த படம் வந்த டைமில் பீக்கு. எவன் சைக்கிளை பார்த்தாலும் ஸ்கூலில் எவன் சைக்கிளை பார்த்தாலும் பில்லா பில்லா. அவன் கூட்டின்னு போயிட்டு ஒரு ஸ்டிக்கர் கடையை காட்டுவான். அங்கே வந்து அவர் பேரை போட்டு 2 சைடு பில்லாவோட சிம்பிள் போட்டு சிரிப்பாக இருக்கும். பேருக்கும் அதுக்கும் காமெடியாக இருக்கும். எல்லாம் மாறிடுச்சு இப்போ, டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சு எல்லாமே. என்ன சின்ன பசங்கிட்டே ஃபோனு வச்சுன்னு ஃபோனை பார்த்துன்னு உட்காந்துக்கிறானுங்க. எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறானுங்க. நம்ம அது தப்புடா அப்படிடா இப்படிடான்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து புரியல தெரியலன்னுறானுங்க. எல்லாமே தப்பு தான், நார்மலைஸ் பண்ணுறானுங்க எல்லாத்தையுமே. இந்த வண்டி ரொம்ப நேரமாக போயின்னுக்குது. யாரோ போகிறாங்க, ஆனால் யாருன்னு தெரில. ஆனால் ஸ்பீடாகவும் போக மாட்டாங்க, ஸ்லோவாகவே போயின்னுக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் நாய் தான். இங்கே ஒரு நாய், அதுவும் ஒரு மாதிரி ஆகி உப்பி அங்கேயே டீகம்போஸ் ஆகி கிடக்குது. அங்கேயே ஒரு நாய் உப்பி கிடக்குது, வெடிக்கிற நிலமையில் இருக்குது. இன்னும் வேலூருக்கு 15 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வேலூர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். நான் வேற இவங்க கூடயே போயின்னு இருக்கேன் வேற. சரி, இவங்க முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி போகலாம் நின்னாலுமே இவங்க ஸ்பீடாக போக மாட்டாங்க, ரொம்ப பொறுமையாக போயின்னு இருக்காங்க. நம்ம ரொம்ப ஏறி ஓவர்டேக் பண்ணும்போது நம்மள எதனா கேட்க போகிறாங்க. நாய்ங்க நிறைய நாய்ங்க சுற்று கிடக்குது ரோடு ஃபுல்லாக. அவங்க ஸ்பீடாகவும் போக மாட்றாங்க, வழியும் விட மாட்றாங்க. குளம் மாதிரி இருக்கு. காலைல வேற தண்ணி ஆச்சிச்சு, வேற ஷூ ஈரமாயிடுச்சு. யார் போகிறானே தெரியலையாப்பா, இவ்வளோ பொறுமையாக போகிறாங்க. நம்ம போவோம் கொஞ்சம் ஸ்பீடாக இவங்களை தாண்டி. ஆனால் இவங்க கூடயே போயின்னு இருக்க மாதிரி ஆகுது இருக்கு. மெரினா காஃபே இங்கே ஒன்று இருக்கு. அங்கே மெட்ராஸ் காஃபி மாதிரி இங்கே மெரினா காஃபி போல இது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வேலூர் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல வேலூருக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்தேன். வரும்போது ட்ரெயினில் வந்தேன். ட்ரெயின்லனா எங்கே தெரியும் உட்காந்துருந்தேன், மேலே ஒன்று இருக்கும்ல, இந்த ஹிந்திக்காரெல்லாம் உட்காந்து பாருங்க, அதில் தான் உட்காந்துருந்தேன். ட்ரெஸ்லாம் பண்ணி ஷூலாம் போட்டுக்கின்னு வேலூர் ரயில்வே ஸ்டேஷன் வர வரைக்கும் அதில் தான் உட்காந்து வந்தேன். திரும்ப போகும்போது ட்ரெயின் கிடைக்கல, ட்ரெயின் இல்லை.
அந்த வேன் போகல ஊருக்கு திருப்பி ரிட்டர்ன். அந்த வேனில் முன்னாடி இன்ஜின் பக்கத்தில் உட்காந்து வந்தேன். முன்னாடிலாம் வேனு முன்னாடி டிரைவர் சீட்டு ஒரு கேபினெட் இருக்கும், இன்ஜின் மேலே ஒரு இது மாதிரி போட்டு அதில் உட்காந்து வந்தேன். மழை பெய்தா? அதுதான், அதுவே நான் காலேஜ் படிக்கும்போது. இது வேலூர் வந்துட்டம் போலக்குதே. மழை பெய்யுது. ஆனால் ரோடு இவ்வளோ மோசமாகுது. ஐயோ, வரமா போயிடலாம். இதில் ஓட்டினா வண்டி நான் சமையணும். ரோட்டில் பள்ளம் இல்லை, பள்ளத்தில் தான் ரோடே இருக்குது. நம்மள தான் ஃபோட்டோ எடுக்கிறா போலையா? வேறு வருவானு வருவானு பார்க்குறேன், வரவே மாட்டேறான். மழை வேறு பெய்யுது.